வணக்கம். நாளை பிறந்தநாளை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன பொதுமக்கள். அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நவம்பர் 27, அதாவது நாளை தினம் தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதாவது பெங்கல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்னும் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று இரவுதான் மீண்டும் சென்னை திரும்பினார். இந்த நிலையில் இன்று காலை முதலே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய்கள் தூர்வாரும் பணியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன்படி சென்னை அருகம்பகத்தில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கனமழையின் போது தெருக்களில் தண்ணீர் தேங்கிடாமல் விருகம்பாக்கம் கால்வாய் வழியாக அதனை வெளியேற்றிட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிட அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆலோசனை வழங்கினார். இதே போன்று இன்றைய தினம் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு இடங்களுக்கும் நேரில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக காலையில் ஆரம்பித்த ஆய்வு பணியை இரவரையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மேற்கொண்டார். அதன்படி இன்று இரவு ஓட்டேரி நல்லா கால்வாயில் நடைபெற்ற தூர்வாரும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 3 நாட்களாக வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுவிட்டு மிகவும் அலுப்பாக மீண்டும் சென்னை திரும்பிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன் சற்றும் ஓய்வெடுக்காமல் இன்று காலை முதலே கொட்டும் மழையில் சுற்றிச் சுழன்று பணியாற்றியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முக்கியமாக விடிந்தால் தனது பிறந்தநாளை வைத்துக் கொண்டு இரவில் கூட சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து களத்திற்கே நேரில் வந்து மக்கள் நல பணியாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் சற்றும் ஓய்வில்லாமல் இது போன்ற மழைக்காலங்களில் தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் தற்போது அவரது உடல்நலத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களப்பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தனது பிறந்த நாள் உடல் அலுப்பு என்று எதையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ஓய்வில்லாமல் மக்களுக்காக பணியாற்றி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.